சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள் 2 மணி நேரத்தில் 1 கோடிக்கும் அதிக வாக்குப்பதிவு. சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ள தமிழக தேர்தல், விஜய்க்கு ஆதரவாகவும் பதிவுகள். ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம், தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நடவடிக்கை எனவும் தெரிவிப்பு. அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற திட்டம், தீவிரப்படுத்தப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் விசாரணை நடத்த வேண்டும், எதிர்க்கட்சிகள் வலியுறுத்து. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் பெலன் பதவி நீக்கம், பென்டகன் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழகத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் மட்டுமன்றி இலங்கை உட்பட புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்கள் மத்தியில் இந்த தேர்தல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியமையே இந்த பரபரப்புக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சிங்கள ஊடகங்கள் உட்பட சமூக வலைதளங்களில் இந்த தேர்தல் தொடர்பான தகவல்கள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. புலம்பெயர் நாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்கள் உட்பட பலர் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தவறாது வாக்களிக்குமாறு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு ஆரம்பமான நிலையில் 9 மணி வரையான நிலவரப்படி 17.69% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் தமது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு வெல்லும் என வாக்களித்த பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். சொந்த ஊருக்கு செல்லும் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தாமல் ஏமாறும் நிலை கூடாது என்றும் மக்கள் சிரமமின்றி தங்களது வாக்குகளை முழுமையாக செலுத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி ராதிகாவுடன் தனது வாக்கை நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் பதிவு செய்துள்ளார். நடிகர் சிவகுமார் தனது மனைவியுடன் சென்று வாக்கினை பதிவு செய்துள்ளார். அதன்பின் செய்தியாளர்களிடம் கூறிய அவர், எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் மதுவை ஒழிப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கூறினார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் சொந்த ஊரான அங்கனூரில் உள்ள அரசு பாடசாலையில் வாக்களித்தார். இதேவேளை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வரும் நிலையில் வாக்களிப்பதற்கான நேரத்தை 2 மணித்தியாலங்களினால் நீடிக்குமாறு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோரியுள்ளார். சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க விரும்பும் பொதுமக்கள் போதிய பேருந்து வசதிகளின்றி பேருந்து நிலையங்களில் தவித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பொதுமக்கள் தமது ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்ற ஏதுவாக வாக்குப்பதிவு நேரத்தை இன்று இரவு 8 மணி வரை நீட்டிக்குமாறு அவர் தேர்தல் ஆணையத்திற்கு அவசர கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். தேசிய பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஊடகங்கள் செயற்பட்டால் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஒரு சில ஊடகங்கள் குறித்து முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்கள் போலியான செய்தியை வெளியிட்டால் நாட்டு மக்கள் எவரும் அதற்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
ஒருவரின் தனிப்பட்ட விடயங்களை செய்தியாக வெளியிட முடியாது என குறிப்பிட்ட அவர் தொலைக்காட்சி ஊடக நிறுவனங்கள் அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறினால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் இன நல்லிணக்கம் ஆகியவற்றிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் லால்காந்த உள்ளிட்ட பலர் ஒரு சில ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஒலிபரப்பப்பட்ட செய்திகள் குறித்து ஊடகத்துறை அமைச்சில் முறைப்பாடு அளித்துள்ளனர் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் கட்டாய பௌதிக பரிசோதனையின்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் நாடாளுமன்ற குழுவில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். உயர்மட்ட அதிகாரிகளை சாட்சியம் வழங்க அழைக்க வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குழு சம்பந்தப்பட்ட கொள்கலன் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சூழ்நிலைகள் ஆய்வு செய்து தனது கண்டறிதல்கள், பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த எழுத்து மூல முன்மொழிவில் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக உள்ள அனுரகுமார திசாநாயக்கவை சாட்சியமளிக்க அழைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் துறைமுக அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயக மற்றும் அப்போது துணை துறைமுக அமைச்சராக இருந்த ஜனித் ருவான் கொடித்துவக்கு ஆகியோரும் அழைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் அந்நேரத்தில் நிதியமைச்சின் செயலாளராக இருந்த அதிகாரியிடமிருந்தும் சாட்சியம் பெறப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கை குழு உறுப்பினர்களான அஜித் பி பெரேரா, தயாஸ்ரீ ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டிபி சாணக்கு ஆகிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் மூலம் குழு தலைவர் மற்றும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மின்தடையை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இல்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செலவு குறைந்த மற்றும் நம்பகமான மின் உற்பத்தி ஆதாரங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் தற்போதைய நிலைமை முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருகின்றது என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அதேவேளை 2025 ஆண்டு தொடக்கம் 2026 ஆண்டிற்கான நிலக்கரி கொள்வனவு செயல்முறையில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போனால் அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை எனவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரி விநியோகத்தில் தவறிழைத்த நிறுவனங்களிடமிருந்து அபராதங்களை அறவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு அறவிடப்படும் தொகை போதுமானதாக இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த நிதிச் சுமையை திரைசேரியோ அல்லது பொதுமக்களோ ஏற்க தயாராக இல்லை எனவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 8வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு நவம்பர் 29 பவுனதீவில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் 2019 ஏப்ரல் 26 சாய்ந்தமருது பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தவறாக வழி நடத்தியமை குறித்த வழக்குகள் கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சந்தேக நபரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விசாரணைகள் குறித்து மேலதிக அறிக்கை ஒன்றை நீதிமன்றில் சமர்ப்பித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள பாரிய சதிகாரிகள் மற்றும் சில அரசு அதிகாரிகள் இன்னும் சுதந்திரமாக வெளியில் இருப்பதாகவும் உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்காக அஜந்தன் என்பவரை பலிக்கடாவாக்கி விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 2019 ஆண்டு இடம்பெற்ற 7 தொடர் குண்டுவெடிப்புகளை முறையான உள்நாட்டு திட்டமிடலின்றி IS அல்லது அல் ஹொய்தாவால் மாத்திரம் செய்திருக்க முடியாது என்றும் சந்தேக நபர்கள் அனைவரும் 3வது சந்தேக நபரான சுரேஷ் சலையின் கட்டுப்பாட்டில் செயற்பட்டதாக அவர் வாதிட்டார். அத்துடன் கட்டுவாப்பிட்டிய தாக்குதல் தாரியான
கஸ்தோனின் மனைவியான சாரா ஜெஸ்மின் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் 2020ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின் மரபணு மாதிரிகள் மாற்றப்பட்டு விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதாகவும் கூறினார். சனல் போ ஊடகத்தில் பிள்ளையானின் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானா வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போதைய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும், அசாத் மௌலானா தற்போது பிரான்சில் தங்கியிருப்பதால் அந்த நாட்டு காவல்துறையின் உதவியுடன் அவரிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். எனினும் அசாத் மௌலானா அரசியல் தஞ்சம் பெறுவதற்காக இவ்வாறான பொய்களை கூறுவதாகவும், ஜஹரானை ஒரு வீரன் என்று அவர் வர்ணித்துள்ளதாகவும் சுரேஷ் சாலை தரப்பு சட்டத்தரணி வாதிட்டார். இதனிடையே சுரேஷ் சாலை நீதவான் முல்லையில் ஒரு விசேட வாக்குமூலத்தை வழங்க விருப்பம் தெரிவித்தார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் இந்த வாக்குமூலத்தை வழங்க அவர் அனுமதி கோரினார். இதுகுறித்து சிந்தித்து தீர்மானம் எடுப்பதற்காக சந்தேக நபரான சுரேஷ் சாலைவுக்கு 1 மாத காலம் அவகாசத்தை நீதவான் இசுரு நெத்திக்குமாறு வழங்கியிருந்தார். ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெரத் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசி மூலம் உரையாடல் நடத்தினார். இந்த உரையாடலின் போது இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் தாக்கப்பட்ட போது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஈரான் தனது நன்றியை தெரிவித்துள்ளது. கப்பல் குழுவினரும் பிற ஈரானிய கடற்படை வீரர்களின் உடல்களை ஈரானுக்கு அனுப்ப உதவியதற்கும் இந்த தொலைபேசி மூலமான கலந்துரையாடலில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரிஸ்தனா கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் முன்னெப்போதும் இல்லாத போர்க்குற்றம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிகளையும் 1949 ஜெனீவா உடன்படிக்கையையும் கடுமையாக மீறியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தை ஈரான் ஒருபோதும் மறக்காது என்றும், சம்பந்தப்பட்டவர்களை நீதியின் முன் நிறுத்து அனைத்து சட்ட மற்றும் அரசியல் வழிமுறைகளையும் பயன்படுத்தும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இரு அமைச்சர்களும் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய நிலவரங்கள் குறித்தும் கலந்துரையாடியதாக இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெயை இலங்கை கொள்வனவு செய்யவுள்ள நிலையில் அதற்கான பணத்தினை சீனாவின் யுவான் நாணயத்தில் செலுத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் நாட்டில் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதே தனது நோக்கம் என்று ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜூலை மாத இறுதி வரை தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதன் பின்னர் தொடர்ச்சியாக விநியோகத்திற்கான வழிமுறைகள் வகுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னும் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். ரஷ்ய நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளுக்கான தீர்வு நாணயமாக யுவான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் பெலன் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். இதனை பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பென்டகன் ஊடக பேச்சாளர் ஷோன் பார்னல் சமூக வலைதள பதிவொன்றில் இந்த பதவி விலகல் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பெலனின் விலகலை தொடர்ந்து கடற்படை துணைச் செயலாளர் ஹங் ஹாவோ பதில் செயலாளராக பணியாற்றுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து வெளியேறிய உயர்மட்ட இராணுவ தலைவர்களில் ஒருவராக பெலன் இணைந்துள்ளார். இவர் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினால் பரிந்துரைக்கப்பட்டு 2025 மார்ச் மாதம் கடற்படை செயலாளராக பதவியேற்றார். பெலனின் விலகலுக்கான குறிப்பிட்ட காரணம் எதனையும் கடற்படை இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள் 2 மணி நேரத்தில் 1 கோடிக்கும் அதிக வாக்குப்பதிவு. சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ள தமிழக தேர்தல், விஜய்க்கு ஆதரவாகவும் பதிவுகள். ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம், தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நடவடிக்கை எனவும் தெரிவிப்பு. அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற திட்டம், தீவிரப்படுத்தப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் விசாரணை நடத்த வேண்டும், எதிர்க்கட்சிகள் வலியுறுத்து. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் பெலன் பதவி நீக்கம், பென்டகன் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.